Hey, hi guys. ஹலோ. Hi sir. யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க, வாய்ஸ் கேட்குதான்னு. கேக்குது சார். ஓகே, ஒரே ஒரு செகண்ட், நான் ஹெட்ஃபோனுக்கு மாறிக்கிறேன். ஹலோ. கைஸ், வாய்ஸ் கிளியரா இருக்குதா? ஆக்சுவலாக எனக்கு கிளியர் சார். ஓகே, ஒரே ஒரு செகண்ட், எனக்கு ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகல. செக் அகைன். ஒரு 2 செகண்ட்ஸ், நான் திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். கைஸ், ஃபியூ மினிட்ஸ், எனக்கு ஆடியோவில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு, நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஹலோ. கிளியர் சார். ஓகே, வாய்ஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகலை, நான் ஸ்பீக்கரில் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக், ஓகே, நம்ம பவர் பை டெஸ்க்டாப் ஓவரால் கவர் பண்ணிட்டோம். அந்த செக்யூரிட்டி சைடில் வந்து ஒரே ஒரு அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம இன்னும் செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம சர்வீஸ்லேயே செக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் பவர் பை சர்வீஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கொரீஸ் இருக்குதா பவர் பை டெஸ்க்டாப்பில்? எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா? எஸ் முகமது. சொல்லுங்க ஜி.
இது இப்போ பவர் BI சர்வீஸ் வந்து அந்த பர்டிகுலர் போர்ட்டல்ல ஆக்சஸ் பண்ணுவாங்க, எல்லா பிசினஸ் யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணுவாங்களா, இல்ல ஸ்பெசிபிக் யூசர்ஸ் மட்டும் தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க? இப்போ நீங்க சொன்னீங்க டொமைனோட ஆக்சஸ் தான் அந்த இது சர்வீஸ்னு. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம்ல? அதுதான் நம்ம மூணு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாரும் பவர் BI போர்ட்டல்ல லாகின் பண்ணலாம். ஸோ அது வந்து ஸ்பேஸ் ஆக்சுவலா மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு பெரிய கிளவுட்ல உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸை வந்து உங்க கம்பெனில இருக்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்றாங்களாங்கிறது வந்து நம்ம செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு கம்பெனிலன்னா 20 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல, இன்னும் 20 பேர் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் லெவல்ல ஆக்சஸ் மேனேஜ் பண்ணிடுவோம். ஸோ 100 பேராலையும் வீட்டுக்குள்ள வர முடியும், அந்த 20 பேராலையும் மட்டும் தான் அந்த ரூம்குள்ள போக முடியும். அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. வொர்க் ஸ்பேஸ் உடைய பெர்மிஷன் எங்க பண்ணுவாங்க? அது சர்வீஸ்ல சர்வீஸ்ல பண்ணுவாங்களா? எல்லாமே பவர் BI சர்வீஸ்லாம் பண்ணுவோம். இது வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் மாதிரி தான் இருக்கும். லைக் நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலா ஸ்கிரீனை. ஸோ அது எப்படி இருக்கும்னா, ஒரு இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ஃபேஸ்புக்ல குரூப்ஸ்லாம் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல, பேஜ் குரூப்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அது எங்க கிரியேட் பண்ணுவோம்? facebook.comல போய் தான் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் குரூப்னு கிளிக் பண்ணா குரூப் கிரியேட் ஆயிடும். அதுல உங்களுக்கு யார் யார் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த குரூப்ல ஏதாவது போஸ்ட் போட்டீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் பார்க்கலாம். கரெக்டா? ஓகே ஓகே. சேம் கான்செப்ட் தான். ஓகே, நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு காட்டுறேன் அந்த போர்ட்டல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு 1 செகண்ட் இருங்க, நான் லாகின் பண்ணிட்டு நான் ஷேர் பண்றேன். பவர் BI. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்கிரீன் தெரிஞ்சுன்னா. தெரியுதா? ஹலோ, தெரியுது சார், தெரியுது. ஓகே. ஸோ இப்போ இந்த போர்ட்டல் வந்து ஜஸ்ட் powerbi.com ஒரு வெப்சைட், அவ்வளவுதான். லைக் நான் இதை பின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் powerbi.com ஒரு போர்ட்டல் தான். இப்போ நான் ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டு powerbi.com நீங்க டைப் பண்றேன்ல, .com பண்ணி என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். facebook.com மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் கேட்கும். லைக் ஃபேஸ்புக்ல எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்கணும். லைக் எல்லாத்துக்கும் இப்போ ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்க டீடைல் காட்டும். எந்த பேர்ல லாகின் பண்ணிருக்கீங்க, எந்த டொமைன்ல லாகின் பண்ணிருக்கீங்க. நான் வந்து மைக்ரோசாஃப்டோட ஃப்ரீ லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஸோ அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட நேம் .onmicrosoft.com வந்து மைக்ரோசாஃப்டோட டொமைன். ஸோ அந்த டொமைன்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க என்னென்ன காட்டுது? டைப் ஆஃப் லைசன்ஸ் காட்டும். லைசன்ஸ் டைப் என்னன்னு காட்டுதா? ஃப்ரீ அக்கௌண்ட். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீயாவே இந்த அக்கௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதனோட ஃப்ரீ அக்கௌண்ட். ட்ரையல் ஸ்டேட்டஸ் வந்து இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு 20 days லெஃப்ட்னு காட்டும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆயிரும். பை ப்ரோங்கிறது வந்து பவர் BIல நான் சொன்னேன்ல 3 டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஃப்ரீ லைசன்ஸ், ப்ரோங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் லைசன்ஸ், ப்ரீமியம்ங்கிறது தேர்ட் லெவல் ஆஃப் லைசன்ஸ். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீ லைசன்ஸ். நான் வேணும்னா ப்ரோ லைசன்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் பே பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃப்ரீ லைசன்ஸ் போதுங்கிறதுக்காக நான் ஃப்ரீ லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எவ்வளவு தூரம் அது ஃபீசிபிலிட்டி அந்த ஃப்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரீ லைசன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணா அது இப்போ அந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஆப்ஷனை. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ லைசன்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களால நிறைய டெமோ வந்து பண்ணி பார்க்க முடியும், டேஷ்போர்ட்ஸ். அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் அந்த போர்ட்டல் எப்படி இருக்குங்கிறத மட்டும் ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன். ஸோ நீங்க இந்த போர்ட்டல் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு அந்த மற்ற போர்ட்டல் இருக்குல்ல, லைக் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போர்ட்டல்லாம் எப்படி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி தான் இந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகும். எடுத்த உடனே குட் ஈவினிங் சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் டைம் வந்து குட் ஈவினிங் குட் மார்னிங்லாம் சொல்லிடும், பேர் சொல்லிடும். ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். ரெக்கமெண்டட் அப்படின்னா இப்போ நான் பேசிக்காக ஏதாவது ஆல்ரெடி ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் எம்டியா தான் இருக்கும். இப்போ இந்த போர்ட்டல்ல நம்ம என்னென்ன கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து மெயினா இந்த போர்ட்டல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
இது அகைன் இது வந்து ஒன் டைம் லேர்னிங் தான். ஸோ ஒரு தடவை நீங்க இந்த டூல இந்த போர்ட்டல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க அடுத்து அகைன் அண்ட் அகைன் நீங்க போய் இதை கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவெல்லாம் போர்ட்டல் மாற போறது கிடையாது. மாறினாலும் இது எல்லாமே யூஐ தான். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ஹோம் ஆப்ஷன். ஸோ ஹோம்ல எதுவுமே இருக்காது, ஜென்ரலா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லும். இங்க வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் காட்டும். இங்க வந்து செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றம்னா இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்ல என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இங்க பிளஸ்ங்கிறது வந்து கிரியேட் பண்றது. லைக் இப்போ நான் பிளஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு எக்ஸல் வந்து நான் சைட்ல ஏதோ வச்சிருக்கேன், இல்ல ஏதோ ஒரு டேட்டா நான் என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேயே பண்ணிக்க முடியும். இங்க ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப்ல நம்ம ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றோம்ல, டேஷ்போர்டு. ஸோ அதே மாதிரி பவர் பிஐ சர்வீஸ்லயுமே நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ உங்க கையில டெஸ்க்டாப் இல்ல, அவங்க சிஸ்டம்ல டெஸ்க்டாப் இல்லை அப்படின்னா இந்த போர்ட்டல் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு இங்கேயே நீங்க வந்து டேட்டா யூஸ் கிரியேட் பண்ணி உங்களால பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, டோன்ட் see the source you are looking for, download the desktop app or take this option கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் டூல் டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட் டெவலப் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும். இன்கேஸ் உங்க கையில டெஸ்க்டாப் டூல் இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு குயிக்கா ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இதுல இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது எக்ஸ்பெண்ட் ஆகும். இது வந்து என்னன்னா ப்ரௌஸ் பண்றது. ஆல்ரெடி இருக்கிற ரிப்போர்ட்ஸ் ஏதாவது நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஏதாவது ரிப்போர்ட்டை வந்து ஃபேவரட்டா டேக் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டார் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எனக்கு ஃபேவரட்டா வந்துடும். அந்த மாதிரி இது ஷேர்டு வித் மீனா இப்போ என்னோட கொலீக் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணிருக்காரு, என் கூட ஒர்க் பண்றவர் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ரிப்போர்ட் நான் பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன். இதெல்லாமே யூஐ தான், லைக் நேவிகேஷன் தான். இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்காது பிகினர்ஸ்க்கு. பட் அகைன் நம்ம கவர் பண்ணுவோம் பின்னாடி ஒன்ஸ் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம். இதோட மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸை பத்தி நான் பேசியிருந்தேன்ல, இதுதான் வந்து செக்யூரிட்டிக்கு கீ அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு வியூ இருக்கும். அந்த வியூல எல்லாமே காட்டும். லைக் மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா பவர் பிஐல இருக்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ டிஃபால்ட்டா என்ன இது எதுக்காக அப்படின்னா இது வந்து பிரைவேட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட்ல என்னோட கம்பெனி வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ல எனக்கு டெடிகேட்டடா ஒரு ஸ்பேஸ் வேணும், அதை நான் யார்ட்டையும் போய் ஷேர் பண்ண போறது இல்லை அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல். இது என்ன அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இது வந்து என்னோட ரிப்போர்ட்ஸ், இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்க ரிப்போர்ட்ஸ், இதை என்னால மட்டும்தான் பார்க்க முடியும். நான் வேற யாருக்கும் ஷேர் பண்ணா மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். பட் இது இப்போ நான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க எனக்கு 2-3 ஒர்க் ஸ்பேஸ் காட்டுதா, ட்ரைனிங் ஒர்க் ஸ்பேஸ் ஒண்ணுதான் காட்டுதா. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதை நான் ஏதாவது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள நான் ஏதாவது ரிப்போர்ட்டை போட்டுக்க முடியும். அதுல நான் என்னோட யூசர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். எப்படி ஆட் பண்றது, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை சிம்பிளா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே கேட்கும் என்ன நேம்ல ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நம்ம ஜென்ரலா நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ட்ரைனிங் நேம் இருந்தனால அலோவ் பண்ணல, ட்ரைனிங் ஜூடே நான் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ்ட் இதை எப்படி பண்ணுவீங்க, ரியல் டைம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ல வந்து அந்த யூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவீங்க. யூசர் பேர் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஏடி மீன்ஸ் ஏடி குரூப்லாம் இருக்கும்ல, டிஎல் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது காமன் நேம் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது யூசர் நேம் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்தாலும் அதை அலோவ் பண்ணாது. ஏன்னா onmicrosoft.comல நான் வேற யாரும் அந்த இதுல ஒர்க் பண்ணல. மீன்ஸ் அது வந்து டெடிகேட்டட் ஃபார் த இண்டிவிஜுவல்ல. இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், சோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு அந்த அக்கௌண்ட் இருக்குன்னா நான் இப்போ ஒரு நேம் இப்போ செய்யது என் கம்பெனில ஒர்க் பண்றேன், என்னோட கம்பெனில ஒர்க் பண்றாரு அப்படின்னா நான் செய்யதுன்னு டைப் பண்ண உடனே வந்து எனக்கு அந்த இதுல டிராப் டவுன்ல காட்டிடும் அவரோட பேரும் அவரோட மெயில் ஐடியும். நான் ஜஸ்ட் ஒரு பேரை கிளிக் பண்ணேன்னா அவரோட நேம் ஆட் ஆயிடும். ஸோ கரண்ட்லி வந்து இப்போ இன்வாலிட்னு சொல்லுது. இன்வாலிட்னா என்னன்னா இந்த நேம் வந்து அந்த கம்பெனி டொமைன்ல டேக் ஆகல, அதனால அந்த மாதிரி காட்டுது. ஸோ இப்போ இதை நம்ம கொடுத்துட்டு லைசன்ஸ் மோட், ஜென்ரலா வந்து என்ன லைசன்ஸ் மோட்ல வந்து அந்த யூசர் ஆட் பண்றாங்க. லைக் கரண்ட்லி நம்ம ஃப்ரீ லைசன்ஸ் தான் யூஸ் பண்றோம். பட் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல வந்து ப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோ நீங்க ப்ரீமியம் வச்சிருந்தீங்கன்னா ப்ரீமியம் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே லைசன்சிங் மெத்தட் வச்சு. ஸோ இப்போ நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே ப்ரோ அண்ட் பிரீமியம் என்ன டிஃபரன்ஸ்? சாரி ஜி, ப்ரோ அண்ட் பிரீமியம் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ ப்ரோ அண்ட் பிரீமியம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரோங்கிறது வந்து பேசிக்ஸ் டெவலப் பண்ணுங்க. பேசிக்னா பேசிக் டு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணலாம். ஸோ டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க அப்படின்னா டேட்டா ரெஃப்ரெஷ் பண்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இது எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னா இப்போ நீங்க நம்மகிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருந்துச்சா, அந்த எக்ஸல் ஃபைல வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க வச்சிருக்கீங்க.
ஸோ அந்த பவர் பிஐ ரிப்போர்ட்டை வந்து கிளவுடுக்கு வந்து மூவ் பண்ணிட்டீங்க. ஸோ கிளவுடுக்கு வந்து டேட்டாவும் மூவ் ஆயிடுச்சு, உங்களோட ரிப்போர்ட்டும் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில டெய்லி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. உங்களோட சோர்ஸ் டேட்டா வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் எப்படி அப்டேட் பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு புதுசா ரோ ஆட் பண்றீங்க, இல்ல ஆல்ரெடி இருக்க ரோ டெலிட் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு காலம் அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை நான் பவர் பிஐல ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்கு பவர் பிஐல டேட்டா ரெஃப்ரெஷ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா அதை பார்க்கும்போது என்னன்னா, அந்த ரெஃப்ரெஷ் வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு இந்த டைம்ல டேட்டா வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் பண்ண பவர் பிஐன்னு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷெட்யூல் பண்ற கவுண்ட் வந்து 8 டைம்ஸ் தான் பண்ண முடியும் ப்ரோ இருந்துச்சுன்னா. 8 டைம்ஸ்னா ஒரு நாளைக்கு 8 டைம்ஸ் மேக்ஸிமம் அந்த ஷெட்யூல் நீங்க ரன் பண்ண முடியும். பட் இதே இது பிரீமியம்ல பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா பண்ணலாம். அந்த பர்టిక్యులர் ரிப்போர்ட்க்கு தான் 8 டைம்ஸா இல்ல ஓவரால் ஷெட்யூலுக்கு 8 டைம்ஸா? ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டே நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரோ லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ரோ லைசன்ஸ்ல வந்து ஹவர்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, காலையில 9 o'clock ஒரு ரெஃப்ரெஷ் போட்டுருவாங்க. 9, 10, 11, 12 4 மணி நேரம் அந்த ரெஃப்ரெஷ் முடிஞ்சிடும். 1 o'clock ஸ்டார்ட் பண்ணாம 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2, 3, 4, 5 அடுத்த 4 hours ரெஃப்ரெஷ் முடிஞ்சிடும். ஸோ 1 hours ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதே வந்து மேக்ஸிமம் போதும் மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்க்கு. உங்களுக்கு எப்போ வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்பதான் வந்து நீங்க இந்த பிரீமியம்குள்ள போவோம். அது போக இங்க இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ப்ரோல மெயின் அப்படின்னா சைஸ். 10 GB சைஸ் தான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் டேட்டா சைஸ். பட் பிரீமியம்க்கு வந்து அப்படி கிடையாது. பிரீமியம் வந்து நோ லிமிட். அது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் தான். உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அந்த டேட்டா அங்க ஸ்டோர் பண்றீங்களோ பவர் பிஐல அவ்வளவு தூரம் மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு பில்லிங் போடுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இது வைஃபை வச்சிருக்கோம்ல நம்ம, வைஃபைல லிமிடெட் பிளான் மாதிரி இது வந்து வைஃபைல அன்லிமிடெட் பிளான் மாதிரி. ஸோ லிமிடெட் பிளான்லயே மோஸ்ட்லி நீங்க எல்லாமே கவர் பண்ண முடியும். அதனால ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த டெவலப்பர் கம்பெனிஸ் வந்து ப்ரோ தான் யூஸ் பண்றாங்க. பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து வெறும் ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் மட்டும் தான் இருக்குமா இல்ல ஜஸ்ட் இது ரிப்போர்ட் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? அது ரெண்டுமே பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா கான்ஃபிகரேஷன் மட்டும் கரெக்டா பண்ணிடணும். கான்ஃபிகரேஷனா என்னன்னா நீங்க ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி விடுவீங்க. உங்களோட சோர்ஸ் டேட்டா என்ன, உங்களோட டெஸ்டினேஷன் ரிப்போர்ட் என்ன, அது ரெண்டுக்கு கனெக்ஷன் நீங்க கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஷெட்யூலர் ஆட்டோமேட்டிக்கா ரன். எல்லாமே இங்க யூஐ தான். லைக் நீங்க டெக்னிக்கலா இங்க எதுவுமே இருக்காது. ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த ஏரியாக்கு போகணும், அந்த போர்ட்டல்ல போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஷெட்யூல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் ஆயிடும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல வந்து ஒரு யூசருக்கு பிரீமியம்னு வருமா இல்ல காமனா ஒரு பிரீமியம் வாங்கி வச்சிருப்பாங்களா? எப்படி அது பிரீமியம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வாங்குவாங்க மொத்தமா. சோ இந்த லைசன்ஸை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரோ லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை யூசருக்கு வந்து நீங்க லைசன்ஸ் வேணும்னு கொடுக்கும். லைக் உங்க கம்பெனில 100 பேர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு 50 லைசன்ஸ் வேணும் அப்படின்னா 50 லைசன்ஸ் கொடுத்துருவோம் மைக்ரோசாஃப்ட். ஒரு லைசன்ஸுக்கு $10 per month நீங்க பே பண்ணணும். ஸோ இதே இது பிரீமியம்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து முன்னாடி டிஃபைன் பண்ணிடுவாங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு. கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என் கம்பெனில 100 யூசர் இருக்காங்க, நான் வந்து இத்தனை ஜிபி ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு கோட் கொடுப்பான். ஓகே, இந்த பர்டிகுலர் யூசேஜுக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணணும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இது வந்து யூசேஜ் பேஸ்டு லைசன்ஸ் பிரீமியம். ப்ரோ வந்து என்னன்னா பிக்ஸ்டு, ஒரு யூசருக்கு இவ்வளோ, ஒரு மாசத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ணணும். புரிஞ்சுதா? நார்மலா ஆர்கனைசேஷன் வந்து பிரீமியம் போவாங்களா ப்ரோ போவாங்களா? ப்ரோ என்பது இண்டிவிஜுவல் யூசர்ஸ்ல வருது கரெக்ட்டா? அதான் மோஸ்ட்லி வந்து ஆர்கனைசேஷன் இப்ப எப்படி போறாங்க அப்படின்னா E5, E3ன்னு சொல்லிட்டு 2-3 லைசன்ஸ் இருக்கு. ஈனா என்டர்பிரைஸ் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா கம்பெனிஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ அந்த அவுட்லுக்லாம் இருக்குல்ல, அவுட்லுக்கு, டீம்ஸ், ஷேர் பாயிண்ட், ஒன் டிரைவ் இதெல்லாம் சேர்த்து பேக்கேஜா வாங்கிடுவாங்க மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் வாங்கும் போது. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குறது வந்து ப்ரோ லைசன்ஸ் தான். ஏன்னா பிரீமியம் வந்து எடுத்த உடனே ஒரு கம்பெனிக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் என்னன்னு கத்துக்கணும், பவர் பிஐ எப்படி இருக்கும்னு கத்துக்கணும், அவங்க ஆர்கனைசேஷனுக்கு செட் ஆகுமான்னு கத்துக்கணும். ஸோ அதனால எல்லா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிமிட்டடா ஒரு 10 லைசன்ஸ் மட்டும் வாங்கிப்பாங்க. 10 லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு டெவலப்பர்ஸ் அந்த லைசன்ஸை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அதை 1-2 யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுவாங்க. ப்ரோ லைசன்ஸ் 1 or 2 months 6 months கிட்ட கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓகேயா இருக்கு, அது போக அடிஷ்னலா அவங்களுக்கு இந்த டேட்டா ரிஃப்ரெஷ்லாம் நிறைய வேணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் பிரீமியம்க்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ ப்ரோங்கிறது இனிஷியலா டெவலப் பண்ணி ஒரு லைவ் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து ப்ரோ லைசன்ஸ்.
ஒன்ஸ் அந்த கம்பெனி கம்ப்ளீட்டா பவர் பிஐக்குள்ள மூவ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இனிமே ஃபியூச்சர் அவங்களோட பிளானே வந்து பவர் பிஐ தான் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிரீமியம்குள்ள போறதுக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இந்த போர்ட்டல்ல பேசிக்ஸ் அகைன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இந்த போர்ட்டல் அகைன் சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்தது டெஸ்க்டாப்ல பார்த்தது எல்லாமே வந்து ஒன்னு கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும், இல்லைன்னா ஃபங்க்ஷனல் ஓரியன்டா இருக்கும். அந்த அந்த பர்டிகுலர் டாபிக்கை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், அதை நம்ம கத்துக்கிட்டோம். இங்க பவர் பிஐ சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே பெருசா கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி யூஐ தான் இருக்கும். இல்லைங்க, கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஃபேஸ்புக் போர்ட்டல் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு புது ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இங்க ட்ரைனிங் ஜூலைன்னு இருக்குது, நான் இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு ஃபியூச்சர்ல இன்னும் 2 பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா அந்த டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங், ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ் இருக்கும். நீங்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் பேஜ் போகும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குன்னு அதுவே காட்டும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி யூசர்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் கீழே காட்டும், யார் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்லி யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு புதுசா ஒருத்தருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளா அந்த ஆக்சஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த பேரை கொடுத்துட்டு ஒரு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஒர்க் ஸ்பேஸ் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர். ஸோ இது வந்து ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம பவர் பிஐ ரிப்போர்ட்டை எப்படி இங்க புஷ் பண்றது? ஸோ அதான் நமக்கு பேசிக்கா வந்து தெரிய வேண்டியது. ஏன்னா நம்ம டெவலப் பண்ணிட்டோம், டெவலப் பண்ண ரிப்போர்ட்ல வந்து இப்போ நம்ம இங்க ஷேர் பண்ணணும். அது எப்படி பண்றது? ஸோ நீங்க என்ன உங்களோட நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப்ல போயிடணும். இதான் என்னோட ரிப்போர்ட். கரெக்டா? ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ரிப்போர்ட் டெவலப்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஹோம் ஆப்ஷன் போயிட்டு ஹோம் போன உடனே இங்க பப்ளிஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிட்டு பப்ளிஷிங் இதை கிளிக் பண்ணீங்க உடனே அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண சேவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். சேவ் பண்ணிடுறேன் நான். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க லாகின் பண்ண சொல்லும். பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லாகின் பண்ண சொல்லும். எந்த யூசர் ஐடியை வச்சு நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி தான் இருக்கேன். லாகின் பண்ணதுனால டைரக்டா எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் காட்டிடுச்சு. ஸோ இங்க காட்டுதா மை ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது என்னோட ஓன் பிரைவேட் ஃபோல்டர், ட்ரைனிங்கிறது எனக்கு ஆல்ரெடி இருந்த ஃபோல்டர், ட்ரைனிங் ஜூலைங்கிறது இப்போ நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு ரிப்போர்ட்டை டிப்ளாய் பண்ணுன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன். கொடுத்துட்டு செலக்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருக்கிற என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை நான் பவர் பிஐ சர்வீஸ்க்கு வந்து புஷ் பண்றேன். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஆகும், உள்ள போயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பவர் பிஐக்குள்ள போறேன். போயிட்டு ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு வந்து இங்க 2 கண்டென்ட் தெரியும். முன்னாடி எதுவுமே இல்லை, இப்போ எனக்கு 2 ஐட்டம் இருக்கு. ஒன்னு இங்க பாத்தீங்கன்னா டைப் வந்து ரிப்போர்ட்னு காட்டுது, இன்னொன்னு டைப் பாத்தீங்கன்னா டேட்டா செட்னு காட்டுது. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் இங்க இருந்து புஷ் பண்ணது ஒரே ஒரு ஐட்டம் தான், ஒரு ரிப்போர்ட்டை தான் நான் இங்க இருந்து டிப்ளாய் பண்ணேன். பட் எனக்கு பவர் பிஐ சர்வீஸ்ல பார்க்கும்போது ஒரே பேர்ல எனக்கு 2 இருக்கு. ட்ரைனிங்கிறது வந்து எனக்கு ரிப்போர்ட்டுங்கிறது ஒண்ணு காட்டுது, ட்ரைனிங்கிறது வந்து டேட்டா செட் ஒண்ணு காட்டுது. இது என்ன அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டை பவர் பிஐக்குள்ள அனுப்புறீங்களோ அதை வந்து 2 ஐட்டமா பிரிச்சிரும். ஸோ டேட்டாவை தனியா ஒரு லேயரா பிரிச்சிரும், அந்த ரிப்போர்ட்டை டிசைனை ஒரு தனியா ஒரு லேயரா பிரிச்சிரும். ஸோ எதனால அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து ரீயூசபிள் பண்ணக்கூடியது. ஸோ ரீயூசபிள்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபியூச்சர்ல இப்போ அந்த ரிப்போர்ட்டை நான் வந்து டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நான் வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன், எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா திடீர்னு வந்து நாளைக்கு என்னோட யூசர் வந்து இன்னொரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண சொல்றான், வேற ஒரு யூசர் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண சொல்றான். எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி பத்தின ஒரு ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட்ல சோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும்னு ஒரு ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பார்க்கும்போது அஸ் அ டெவலப்பரா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க யூசர் என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட்ல எம்ப்ளாயோட கவுண்ட்டும் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க வேற ஒரு யூசர். இந்த ரிப்போர்ட் நீங்க இன்னொருத்தர் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு யூசர் புது ரிக்வயர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன், அந்த ரிப்போர்ட்ல டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு இருக்கு, எம்ப்ளாயி நேமும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அகைன் நான் போய் பவர் பிஐ நியூ போயிட்டு கெட் டேட்டா கொடுத்து அதே எக்ஸல லோட் பண்ணி திரும்பவும் நான் அந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி திரும்ப பப்ளிஷ் பண்றதுக்கு பதிலா பப்ளிஷ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல போய் அதே ரிப்போர்ட் வந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகி உட்காந்துருக்கும். லைக் இன்னொரு பேர்ல இன்னொரு ரிப்போர்ட்னு ஒன்று வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், அதே மாதிரி டேட்டா செட்னு ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா கெட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கெட் டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே பவர் பிஐ டேட்டா செட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி டேட்டா வச்சிருக்கோம், புதுசா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நான் அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். என்ன எதனால இங்க அலோவ் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம டேட்டா லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த பர்மிஷன் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஆல்ரெடி டேட்டா இருக்குன்னு சொல்லுது. இப்போ நான் புதுசா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிருக்கேன். ஃபைல் நியூ போயிட்டு ஓபன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நியூ ஃபைல், லெட் இட் பி. ஓகே, ஃபைல் வந்துருச்சு. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கெட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு பவர் பிஐ டேட்டா செட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டா செட்ஸ் எல்லாமே இங்க காட்டுது. ஸோ ட்ரைனிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டுதா. இப்போ ரீசெண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா ரீசெண்டா நான் டிப்ளாய் பண்ணது எல்லாமே எனக்கு காட்டும். ஸோ ட்ரைனிங்கிறது நான் ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி டிப்ளாய் பண்ணது எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கிரியேட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ பவர் பிஐல நான் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ண டேட்டா செட்டை அப்படியே நான் இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டிசைன் எதுவுமே வராது, பட் எனக்கு டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் சிம்பிளா எனக்கு என்ன சார்ட் வேணுமோ டெவலப் பண்ணிக்கலாம். அதே டேட்டா தான். இப்போ எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண புரியல ஜி. ஹலோ, ஓகே. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா கெட் டேட்டா இருக்கா, கெட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு ஆக்சுவலா இதை ரிமூவ் பண்ணணும். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணவா? ஓகே, நியூ ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன். ஒரு புதுசா ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண போறேன். இது யூசருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் இது தெரியாது. ஏன்னா டெவலப்பரா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் இந்த டேட்டா செட் வந்து வச்சிருக்கேன் பவர் பிஐல. ஸோ திரும்பவும் நான் பவர் பிஐல போய் லோட் கொடுக்கறதுக்கு பதிலா கெட் டேட்டா கொடுக்குறேன். கெட் டேட்டா கொடுத்துட்டு பவர் பிஐ டேட்டா செட்ங்கிறது பவர் பிஐல ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட். அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா பவர் பிஐக்கு தெரியும் நான் எந்த யூசரை வச்சு லாகின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. லாகின் பண்ணதுனால எனக்கு எந்தெந்த டேட்டா செட்ஸ்க்குலாம் ஆக்சஸ் இருக்கோ அந்த டேட்டா செட்ஸ்லாம் இங்க விசிபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ட்ரைனிங்கிறது வந்து என்னோட அந்த ரிப்போர்ட்டோட பேர். இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன் அப்படின்னா இதான் என்னோட ரிப்போர்ட், இதான் என்னோட டேட்டா செட்டோட நேம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ட்ரைனிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நான் முன்னாடி ரிப்போர்ட்ல என்னென்ன டேட்டா வச்சிருந்தோம் எல்லா டேட்டாவும் இங்க லோட் ஆயிரும். டிபார்ட்மெண்ட், இமெயில், என்னென்ன டேபிள் நான் கொடுத்துருந்தோம் எல்லாமே இங்க லோட் ஆயிரும். ஸோ இதை சிம்பிளா நீங்க வந்து என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ரிப்போர்ட் 2 டெவலப்மெண்ட். பட் உங்களுக்கு தான் தெரியும் இது ஒரே டேட்டால ரன் ஆகிட்டு இருக்க 2 ரிப்போர்ட் அப்படி. ஸோ இதுல ஒரே ஒரு திங்ஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது லைவ்ல இருக்கிற டேட்டானா இது எக்ஸல் இருக்கிற டேட்டா கிடையாது. பவர் பிஐல இருந்து எடுத்து வர டேட்டா. இங்க என்ன நம்ம ஹோஸ்ட் பண்ணிருக்கோமோ இந்த சைட்ல இருந்து எடுத்து வருது அந்த டேட்டாவை. அதனால ஆல்ரெடி இருக்கிற டேட்டா நீங்க யூஸ் பண்றதுனால உங்களால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது இந்த டேட்டா. லைக் நியூ காலம்னு ஒண்ணு பார்ப்போம்ல, நியூ காலம்ங்கிற ஆப்ஷன் இங்க இருக்காது. ஏன் அப்படின்னா நியூ காலம்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிற டேட்டால பிசிக்கலா நீங்க இன்னொரு காலம் ஆட் பண்றது தானே. ஸோ அது பண்ண முடியாது, பட் நீங்க டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எடிட் கோரியும் இருக்காது. எடிட் கோரிங்கிறது வந்து டேட்டா கிளீனிங். டேட்டா நீங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம எடிட் கோரி யூஸ் பண்ணி பண்ணுவோமா, எதுவுமே உங்களால பண்ண முடியாது. இது இருக்கிற டேட்டாவை நீங்க அப்படியே யூஸ் பண்ணி நீங்க ரிப்போர்ட்டா டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த கான்செப்ட். லைக் நீங்க எதுக்கு ஒரு தடவையும் டேட்டாவை லோட் பண்ணி டேட்டா மாடல்லாம் பண்ணி திரும்பவும் டேட்டா மாடல் பண்ணுவோம்ல. ஸோ டேட்டா மாடல்லாம் பண்ணி நான் தேவையில்லாம எவ்வளவு பண்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு தடவை இது ஆக்சுவலா கரெக்டா இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க இல்ல ஒரு ப்ரொபோசல் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க வந்து கம்ப்ளீட் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட சோர்ஸ் டேட்டா வந்து இப்படிதான் இருக்க போகுது, ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்க போகுது, அதை சுத்தி டைமென்ஷன் டேபிள் இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறேன். ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ண முடியுமா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற மாடலே வந்து அப்படி கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எத்தனை ரிப்போர்ட் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு வந்தாலும் நீங்க திரும்பவும் போய் டேட்டா மாடல் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற டேட்டா மாடலை ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஆக்சுவலா ஒரு டெவலப்பர் இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ண போறாரு அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா அது பெஸ்ட் ரிப்போர்ட்டா இருக்கும். சரி, எனக்கு ஒரு காலம் ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு? எனக்கு வேற எந்த சேஞ்சும் இல்ல. இதுக்கு காலம் ஆட் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணோம்ல, முதல்ல ஒரு கீ ரிப்போர்ட் டெவலப் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்ல போயிட்டு அந்த காலம் ஆட் பண்ணிட்டு திரும்ப நீங்க பவர் பிஐல பப்ளிஷ் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இது கிளவுடுக்கு போகும். இந்த ரிப்போர்ட் கிளவுட்ல இருந்தா டேட்டா யூஸ் பண்ணது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த காலம் இங்க வந்துடும்.
இது சிம்பிளா ஒரு ரிப்போர்ட்டுக்கு பார்க்கும்போது இது எதுக்கு பண்ணணும்னு நமக்கு தோணும். பட் நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 ரிப்போர்ட் இருக்கு. 10 ரிப்போர்ட்டும் ஒரே டேட்டா செட்டை யூஸ் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு திடீர்னு யூசர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு லாஜிக் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறான். லைக் மேலுக்கு பதிலா நம்ம எம்னு கொடுத்திருந்தோமா, இப்ப திடீர்னு என்ன கேட்கறேன், எனக்கு மேலுக்கு பதிலா ஜெண்டர் அண்டர்ஸ்கோர் மேல் கொடுன்னு சொல்றான் அப்படின்னா, நீங்க 10 ரிப்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா 10 ரிப்போர்ட்லயும் போய் மேனுவலா ஒரு ரிப்போர்ட்டா சேஞ்ச் பண்ணணும். பட் இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு ரிப்போர்ட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிளவுட்ல இருந்து இது எல்லாமே ப்ராட்காஸ்ட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அப்டேட் ஆயிடும். இதோட யூசபிலிட்டி புரிஞ்சா? ஒரு நிமிஷம். இப்போ என்கிட்ட ஒரு 50 ரிப்போர்ட் இருக்கு, நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எந்த ரிப்போர்ட்டோட டேட்டா செட் தான் நான் எடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதுதான் ஆக்சுவலா டெவலப்பரோட ஒர்க். ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரிலேட் பண்ணணும் டேட்டாவை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க, ஒரு ரிப்போர்ட்ல வந்து ஒரு 10 காலம் யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். இன்னொரு ரிப்போர்ட் யூஸ் பண்றீங்க, அந்த ரிப்போர்ட்ல ஒரு 20 காலம் 15 காலம் யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல எனக்கு 10 காலம் மட்டும் தான் தேவை, செகண்ட் ரிப்போர்ட்ல எனக்கு 15 காலம் தேவை. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நான் முன்னாடியே டெவலப் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ரிப்போர்ட்டுக்காக நான் 5 காலம் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா, நீங்க உடனே போய் புதுசா ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணி 15 காலம் லோட் பண்றதுக்கு பதிலா, ஆல்ரெடி இருக்கிற அந்த 10 காலம் இருக்கிற ரிப்போர்ட்ல எக்ஸ்ட்ரா 5 காலம் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அந்த காலம் யூஸ் பண்ணாட்டியும் ஸ்டில் அந்த 5 காலம் யூஸ் பண்ணா மத்த ரிப்போர்ட்டுக்கு யூஸ் ஆக முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து நான் மறுபடியும் டெஸ்க்டாப்ல கொண்டு வந்து அந்த காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்ல அப்புறம் மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணுவோம். அப்பதான் சரி. எனக்கு இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எனக்கு எப்படி, இப்போ நான் வந்து இப்போ ரிசோர்ஸ் வருவாங்க போவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு சோர்ஸ் வச்சு நான் 20 ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருப்பேன். நான் எனக்கு ஒரு 18வது ரிப்போர்ட்ல எனக்கு வந்து ஒரு காலம் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எனக்கு எப்படி தெரிய வரும்? எந்த ரிப்போர்ட்ல இந்த நான் சேஞ்ச் பண்ணனும்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? நீங்க டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. எனக்கு இப்போ திடீர்னு எனக்கு ரிக்வயர்மென்ட் வரும். எனக்கு எப்படி தெரியும் வந்து இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் இந்த அதாவது பர்டிகுலர் ரிப்போர்ட்டோட இதுதான் இந்த டேட்டா செட் நம்ம கை வைக்கணும்னு எப்படி? இல்ல அதுக்கு ஆக்சுவலா எந்த ஆப்ஷனுமே கிடையாது. லைக் அது வந்து ஓப்பனா நீங்க பவர் பிஐலயும் பார்க்க முடியாது, எந்த இதுலயுமே பார்க்க முடியாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனில வந்து ஒரு வெப்சைட் 10 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஒரு ப்ரொபோசல் வருது. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து புதுசா ஆல்ரெடி இருக்க ரிப்போர்ட் டாஷ் மீன்ஸ் அந்த வெப்சைட் வந்து பழசாயிடுச்சு, புதுசா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு 2 அப்ரோச் இருக்கு. ஒரு அப்ரோச் என்னன்னா, பழைய வெப்சைட் அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க, புதுசா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு சொல்லி டெவலப் பண்றது ஒரு கான்செப்ட். இன்னொரு சில டைப் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த வெப்சைட்ல இருக்கிற கோடெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை வச்சு ஒர்க்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லைக் ஆல்ரெடி கோட்லாம் டெவலப் ஆயிருக்கு, இது கூட கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிருங்கன்னு சொன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட். சோ அதை பொறுத்த லைக் அதுக்கு வந்து அனாலிசிஸ் வேணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, பவர் பிஐங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங் டூல், மோர் தேன் ரிப்போர்ட்டிங் டூலை விட அனாலிசிஸ் இங்க ரொம்ப முக்கியம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் பிஐக்குள்ள போயிட்டு அந்த ஃபோல்டர்ஸ் ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ள போயிட்டு கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிப்போர்ட் மட்டும் விசிபிள் ஆகும். டேட்டா செட்டை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா செட் மட்டும் விசிபிள் ஆகும். இந்த ஒரு டேட்டா செட்டையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். லைக் என்னென்ன மாதிரி டேட்டாலாம் இருக்கு. லைக் ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் அனாலிசிஸ் தான். லைக் என்கிட்ட ஒரு 10 ரிப்போர்ட் இருக்கு, 10 டேட்டா செட் இருக்கு அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாலாம் இருக்குன்னு சொன்னா அதை வச்சு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட். லைக் உங்களால பழைய ரிப்போர்ட் எல்லாம் டச் பண்ண முடியல அப்படின்னா, ஃப்ரம் டே லைக் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க புதுசா அப்படின்னா, இன்னையில இருந்தாவது ஒரு புதுசா ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா செட் டெவலப் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் எப்படி போய் பழைய டேட்டா எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு மாடல் ரெடி பண்றதுன்னு சொல்றதை விட, இன்னையில இருந்து நான் கிரியேட் பண்ண போறத கரெக்டான மாடல்ல கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நான் வந்து இனிமே சென்ட்ரலைஸ்ட் டேட்டா செட்ல தான் போவேன், நான் தனித்தனி டேட்டா செட் தான் கிரியேட் பண்ண மாட்டேன். கேக்கல ஜி, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. என்ன சொல்லுங்க? நேமிங் கன்வென்ஷன்லாம் ப்ராப்பரா வச்சிருந்தோம்னா எல்லாமே எக்ஸாக்ட்டா. சோ அதுதான் சொல்றேன். சோ இது எப்படின்னா, ஒரு இப்போ நானே நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஒரு ரிப்போர்ட் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி டெவலப் பண்ணாங்க. 10 டெவலப்பர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. பட் அது கரெக்டான ஆர்கிடெக்ட் கிடையாதுல்ல. சோ கரெக்டான ஆர்கிடெக்ட் எப்படி இருக்கணும்னா, டைமென்ஷன் ஃபேக்ட்ங்கிறது வந்து எப்போ யாரு பார்த்தாலும் அது புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் டைமென்ஷன், இதுதான் ஃபேக்ட், இப்படிதான் அது கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது கரெக்டான ஆர்கிடெக்சர்ல இருக்குன்னு அர்த்தம். பட் இது எங்கேயுமே இம்பாக்ட் ஆக போறது கிடையாது. லைக் நீங்க இப்படி பண்ணாதான் அந்த ரிப்போர்ட் டெவலப் ஆக முடியும் கிடையாது. இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க நார்மலா டேட்டா லோட் பண்ணி பண்ணலாம். பட் அதோட இம்பாக்ட் எங்க இருக்கும்னா, தேவையில்லாம நம்ம நிறைய லோடு கொடுக்குறோம்னு அர்த்தம்.
அகைன் அண்ட் அகைன் நம்ம டேட்டா வந்து டூப்ளிகேட் பண்ணி பவர் பில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எங்கெங்க இம்பாக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் சைஸ் தேவையில்லாம நம்ம ஸ்டோர் பண்றோம் டேட்டாவை. செகண்ட் ரெஃப்ரெஷ். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரே ஒரு டேட்டா செட் தான் இருக்கு. அந்த டேட்டா செட் 10 ரிப்போர்ட் யூஸ் பண்ணுது அப்படின்னா நான் இதை மட்டும் ஷெட்யூல் பண்ணிட்டா போதும். இந்த டேட்டா செட்டை மட்டும் ஷெட்யூல் பண்ணிட்டா போதும், எல்லா ரிப்போர்ட்டும் ரிஃப்ரெஷ் ஆயிடும். நான் 10 டேட்டா செட் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க 10 ரிப்போர்ட்டையும் தனித்தனியா ஷெட்யூல் பண்ணணும். எனக்கு இந்த ரிப்போர்ட் இந்த டைம்ல ஓடு, இந்த ரிப்போர்ட் இந்த டைம்ல ஓடு, மாத்தி மாத்தி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, மேனேஜ் பண்றது எப்படி அப்படின்னா, இன்கேஸ் ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம்ல எனக்கு ரெஃப்ரெஷ் நடக்கல. சோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை மட்டும் போய் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணா போதும். இதே ஒரு 10 ரிப்போர்ட் 50 ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க, சர்வர் இஷ்யூனால அந்த ரிஃப்ரெஷ் நடக்கல அப்படின்னா நீங்க 50ஐயும் போய் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். இதோட யூசபிலிட்டி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் பண்ற சைட்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆன் தி க்ளோல நம்ம வந்து அவசரமா ரிப்போர்ட் டெவலப் பண்ணும்போது இதை யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, குயிக் क्वेश्चन. இப்போ இது ரீயூஸ்டு டேட்டா செட்டை பப்ளிஷ் பண்றேன், நான் இதே ஒர்க் ஸ்பேஸ்ல தான் பப்ளிஷ் பண்ணுவேன் இல்ல எந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணாலும் பப்ளிஷ் பண்ணுவேன்? புரியல. எந்த சேம் ஒர்க் ஸ்பேஸ்ல தான் நான் பப்ளிஷ் பண்ணி ஆகணுமா இல்ல வேற எந்த ஒர்க் ஸ்பேஸ்? ஆமா, இப்போ 10 ரிப்போர்ட் வந்து ஒரே இதை யூஸ் பண்ண போகுது அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரே ஃபோல்டர் தான். ஏன்னா ஆக்சஸ் இருக்குல்ல, லைக் இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்கு தானே ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஃபோல்டர்ங்கிறது டேட்டாக்கு தானே ஆக்சஸ் கொடுக்க போறோம். இல்ல வேற ஒர்க் ஸ்பேஸ் பப்ளிஷ் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகுமான்னு கேக்குறேன். வேற ஒர்க் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா டெவலப் பண்ற ரிப்போர்ட் அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள தான் டிப்ளே ஆகும். இது ரீயூஸ்டு டேட்டா செட் உடைய ரிப்போர்ட் அங்க போகாதுங்கறீங்க. வேற இடத்துக்கு போகாது. வேற இடத்துக்கு போனா அதால அதை கனெக்ட் பண்ணவே முடியாது, டேட்டாவை கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல தான் இருந்தாகும். ஆமா. அப்ப எப்படின்னா ஒரு 5 ரிப்போர்ட் பிளஸ் இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு ரிப்போர்ட்க்கு ஒரு டேட்டா செட் கிரியேட் ஆகுதுன்னா நான் இப்போ இது ரீயூஸ்டுன்னு ஒரு கிரியேட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு 2 ரிப்போர்ட் ஒரு டேட்டா செட் இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல தான் வச்சிருக்கோம். ஒரே ஒர்க் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான ரிப்போர்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க 5 ஃபோல்டர் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னாலே டிஃபால்ட்டா 5 டேட்டா செட் இருக்கணும் மினிமம். அது வந்து மினிமம் கேட்டகரி. 5 ஃபோல்டர் இருக்குன்னா 5 ஃபோல்டருக்கும் 5 டேட்டா இருக்கணும் தனியா. பட் அதுக்கு மேல ரிப்போர்ட் வந்து கவுண்டபிளே கிடையாது. இப்போ 5 ரிப்போர்ட்டுக்கு நீங்க 10 ரிப்போர்ட் வச்சுக்கலாம், 20 ரிப்போர்ட் வச்சுக்கலாம், 30 ரிப்போர்ட் வச்சுக்கலாம். அது வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாதது. புரிஞ்சுதா? எதுவும் கொரிஸ் இருக்கா அதுல? இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். பிராக்டிஸ் வர வர உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். சோ என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரும்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்க ஒரே ஒரு ஆள் தான் டெவலப்பரா ஒர்க் பண்ண போறீங்கன்னு வைங்களேன், ஒரு கம்பெனிக்கு ஒரு பவர் பை டெவலப்பரா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே ஒரு 50 ரிப்போர்ட் இருக்கும். சோ இதெல்லாம் சடனா நார்மலா நடக்கிறது தான். ஒரு சின்ன நெட்வொர்க் ஃபெயிலியர், ஏதோ ஒரு அந்த டைம்ல வந்து வைஃபை ஒர்க் ஆகல, இல்ல இன்டர்நெட் ஒர்க் ஆகல, எல்லா ரிப்போர்ட்டும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஷெட்யூல் பண்ணணும் மாத்தி. ஷெட்யூல் பண்றதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. நீங்க போயிட்டு ஓபன் பண்ணணும், ஓபன் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணணும், திரும்ப சேவ் பண்ணணும், இவ்வளத்தையும் நீங்க செக் பண்ணணும். சோ அந்த 50 ரிப்போர்ட்டை நீங்க பண்றதுக்கு அப்ப யோசிக்கலாம், லைக் நான் சிம்பிளா 2 டேட்டா செட் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஈஸியா பண்ணிருக்கலாமே. நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட்னு சொன்னீங்களே, சொல்லிருந்தீங்களே, அது வந்து டெஸ்க்டாப்ல பண்ற ஆக்டிவிட்டி சேம் இதுல பண்ணலாம்ங்கறீங்க. டெஸ்க்டாப்ல பண்றது சேம் பண்ண முடியாது. ஒரு 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 50% பண்ணலாம். லைக் அதான் இப்ப நான் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு டெமோ கொடுக்கறதுக்காக போறீங்க, ஒரு யூசர்ட்ட போறீங்க. சோ யூசர் என்ன கேக்குறான் அப்படின்னா, எனக்கு பவர் பிஐனா என்னன்னு காட்டுன்னு சொல்லி கேக்குறான். லைக் பவர் பிஐ ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உங்க சிஸ்டம்ல வந்து டெஸ்க்டாப் இல்ல, பட் இது வந்து வெப்சைட், powerbi.com வெப்சைட். சோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு லோட் டேட்டானா இங்க ஜஸ்ட் டைரக்டா இங்க ஐடி நேம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு டேட்டா செட்டா கிரியேட் ஆயிடும். பவர்பிஐல கிரியேட் ஆயிடும். இதை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா இப்ப நம்ம அதை காட்டுறோம், நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து டேட்டா செட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, லைக் இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி ட்ரைனிங் ஜூலை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிப்போர்ட்டும் காட்டும், ஆல் கொடுத்தோம்னா ரிப்போர்ட்டும் காட்டும், டேட்டா செட்டும் காட்டும்ல. இதை நம்ம பார்த்துட்டோம். இது வந்து டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக. இது என்னங்கிறது இதான் வந்து இந்த ரிப்போர்ட். லைக் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்து அப்படியே இங்க விசிபிள் ஆகும். எப்படி எனக்கு டெஸ்க்டாப்ல விசிபிள் ஆச்சோ அதே மாதிரி இங்க எனக்கு விசிபிள் ஆகும். சோ இதை நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து யூசர்ட்ட காட்டிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியுது.
இன்ட்ரடக்ஷனுக்கு பதிலா ஏதோ ஒண்ணு தப்பா அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் திரும்பவும் பவர் பிஐல போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் பப்ளிஷ் பண்றதுக்கு பதிலா குயிக்கா அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயே உங்களால அதை பண்ண முடியும். ஸோ இங்கேயே புது சார்ட் ஆட் பண்ண முடியும், இங்கேயே பழைய சார்ட்டை ரிமூவ் பண்ண முடியும், இங்கேயே ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண முடியும், எல்லாமே இங்கே பண்ண முடியும். பட் என்னன்னா ஃபிளெக்சிபிளா இருக்காது. நீங்க பவர் பிஐ டெஸ்க்டாப்ல பண்ற அளவுக்கு இங்க அவ்வளவு தூரம் ஃபிளெக்சிபிளா இருக்காது. ஸோ இது எப்படி சொல்றது, நீங்க அது பவர் பிஐ டெஸ்க்டாப்ல பண்றது ஒரு அதுக்குன்னு இருக்கிற ஒரு டூல்ல பண்றது. பவர் பிஐ சர்வீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நிறைய வந்து இப்ப என்ன சொல்றது, நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ ஆன் தி கோல வந்து ஒரு 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 ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு மெயில் வருது கம்பெனில இருந்து. ஸோ நீங்க அர்ஜென்டா ஒரு ரிப்ளை பண்ணணும் அந்த மெயிலுக்கு. உங்க கையில வந்து சிஸ்டம் இல்லை அப்படின்னா மொபைல்ல வந்து அந்த வெப்சைட் போவீங்களா, outlook.com போயிட்டு நீங்க ஒரு மெயில் டைப் பண்ணுவீங்கல்ல. ஸோ அது எவ்வளவு அது வந்து பண்ண முடியும், பட் அது ஃபிளெக்சிபிளானவே கிடையாது. நீங்க மெயில் டைப் பண்ற அளவுக்கு அது ஃபிளெக்சிபிளா இருக்காது. அந்த மாதிரி தான் இது. எமர்ஜென்சிக்கு நீங்க யூஸ் பண்ணா இங்க பண்ணிக்கலாம், இந்த சைட்லயே நீங்க உங்களால பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த இந்த டேட்டா செட் இருக்குல்ல, நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் ட்ரெய்னிங் ஜூலியக்குள்ள இருக்குல்ல, ஆமா, அதை வச்சுக்கிட்டு நம்ம இங்க டைரக்டா டிசைன் பண்ண முடியுமா? அது இங்க சொல்றீங்களா, இங்க ஆல்ரெடி இருக்கிற ரிப்போர்ட்ட சொல்றீங்களா? ஆமா, இங்க இன்னொரு ரிப்போர்ட் இங்கே டிசைன் பண்ண முடியுமா வெப் சர்வீஸ்ல? இங்க நியூ ஆப்ஷன் இருக்கா? ஓகே, எஸ். நியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா கொடுத்த உடனே பிக்கப் பப்ளிஷ் டேட்டா செட் கேக்குதா? ஓகே, கொடுத்தனா அதுவே கொடுத்துக்கிறோம், கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க டேட்டா செட் கனெக்ட் பண்ணிக்கலாம், இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, சோ இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி டிஸ்பிளே. இப்போ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு பிளான் படி என்ன பார்க்க வேண்டியதுன்னா இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு. ஏன்னா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டல் பாக்குறோம். சோ இந்த போர்ட்டல்ல ஒரு ரிப்போர்ட்டை வியூ பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ண போறோம்னு இப்போ பாத்துக்கலாம். அதான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணது. சோ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். சோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா பேஜும் விசிபிள் ஆகும். பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 என்னென்ன பேஜ் வச்சிருக்கோம் எல்லா பேஜும் விசிபிள் ஆகும். இந்த லிங்கை தான் நம்ம யூசர் கொடுப்போம். லைக் இங்க வெப்சைட்ல ஒரு லிங்க் காப்பி ஆகுதுல்ல, ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரு இந்த ஃபோல்டர்ல ஒரு மெம்பரா இருந்தார் அப்படின்னா இந்த லிங்க் அவர் எப்பெல்லாம் ப்ரௌசர்ல கொடுக்குறாரோ இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். அவர் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் ஷேர் பண்ற மாதிரி தான். இப்போ எப்படி லிங்க்டின்ல ஒரு லிங்க் நம்ம ஷேர் பண்றோமோ, இல்ல யூடியூப்ல ஒரு லிங்க் ஷேர் பண்றோமோ, அதே மாதிரி இது ஒரு லிங்க். ஒரு ரிப்போர்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவர் அந்த ஃபோல்டர்ல ஒரு மெம்பரா இருந்தார் அப்படின்னா அவரால் இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா எரர் சொல்லிடும், உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிடும். சோ இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பாக்குறோம், ரைட்டா? இப்போ நம்ம எப்படி பவர் பி டெஸ்க்டாப்ல மேல ரிப்பன் ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, அந்த ஃபைல் இம்போர்ட் மீன்ஸ் ஃபைல் மாடலிங் இன்சர்ட்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபைல். ஃபைல் என்னென்ன இருக்கு, ஃபைல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேவ் காப்பி. காப்பினா நீங்க இதே ரிப்போர்ட்டை இன்னொரு நேம்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பேக்கப்க்கு. டவுன்லோட் திஸ் ஃபைலுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் இன் பவர் பி. என்னன்னா இன்கேஸ் உங்க சிஸ்டம் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உங்க சிஸ்டம்ல இருக்கிற டேட்டா எல்லாம் போயிருச்சு, இந்த பவர் பிஐ ஃபைலும் போயிடும், கரெக்டா? பட் எனக்கு அந்த ஃபைல் வேணும், நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சிம்பிளா நீங்க டவுன்லோட் திஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து பிபிஎக்ஸ் ஃபார்மட்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். சோ இதுதான், இந்த ஃபார்மட்டை தான் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க சிஸ்டம்ல, அதே ஃபார்மட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுங்க. இதுல எல்லா பேஜ் இருக்குமா இல்ல பர்టిక్యులர் டே3 எல்லாமே வந்துரும், கம்ப்ளீட் ரிப்போர்ட். நீங்க எப்படி இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இங்க ஃபைல் என்ன இருக்கோ அந்த ஃபைல் அப்படியே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் ஒரு யூசருக்கு, அதுல 2 பேஜ் இருக்கணும், டே3 இருக்கணும், டே7 இருக்கணும். அப்போ எப்படி நான் பண்றது அனுப்புறது? ஒரு அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்ட் ஓபன் ஆகட்டும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்துரும், அந்த பேஜ் எல்லாமே இங்க வந்துரும். டிஸ்ப்ளே ஆனோன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பேக்கப்க்கு, லைக் இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனால சிஸ்டம்ல அந்த டேட்டா கரெக்ட் ஆயிருச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்டது வந்து என்னன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்க ரிப்போர்ட்ல ஒரு சின்ன ஒரு சில ஃபில்டர் மட்டும் கொடுத்து இல்ல ஒரு சில பேஜை மட்டும் நான் இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபைல்ல சேவஸ் ஆப்ஷன் இருக்கா, சேவஸை காப்பி கொடுத்துட்டீங்கன்னா நேம் கேட்கும், என்ன நேம்ல வந்து சேவ் பண்ண போறீங்க. நான் காப்பின்னு கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இப்போ ரிப்போர்ட் வந்து அதே ரிப்போர்ட் இன்னொரு பேர்ல சேவ் ஆயிருச்சு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் எடிட் பண்ணிக்கலாமா? இந்த கிளிக் பண்ணனா எடிட் ஆப்ஷன் இருக்கா, எடிட் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த பேஜ்லாம் வேணுமோ எந்த பேஜ்லாம் வேணாமோ டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு அந்த லிங்கை மட்டும் அந்த யூசருக்கு நான் அனுப்பிச்சா போதும், அவர் அந்த ரிப்போர்ட் அந்த லிங்கை ஓபன் பண்ணும்போது அவருக்கு அந்த 2 பேஜ் மட்டும் தான் காட்டும்.
சோ ஒரு டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஆமா, கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். பேஜ் லெவல்ல நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பேஜ் காட்டணும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பேஜ் காட்டணும்னா அது பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து ஆப்வியஸா நீங்க சப் ரிப்போர்ட் மீன்ஸ் தனித்தனி ரிப்போர்ட் தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. சோ இப்ப ஃபைல்ல வேற என்ன இருக்கு? டவுன்லோட் பார்த்தாச்சு. மேனேஜ் பெர்மிஷன். மேனேஜ் பெர்மிஷன்ங்கிறது காமன். லைக் இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்னு காட்டும். இல்ல புதுசா ஒருத்தருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிரியேட் கொடுத்துக்கலாம். யார் யாருக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு, லிங்க் யார் யார் யூஸ் பண்ண, யார் யாருக்கு லிங்க் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, லிங்கை யார் யார் யூஸ் பண்றா, யார் யாருக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்து இன்னும் யார் யார் ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இன்னும் அப்ரூவ் பண்ணாம இருக்கீங்க. சோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ் பெர்மிஷன்ங்கிற ஆப்ஷன். சோ பிரிண்ட் திஸ் பேஜ் அப்படின்னா சிம்பிள். லைக் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். லைக் எத்தனை பேஜ் வேணும், எல்லா பேஜ் வேணுமா, இல்ல பர்டிகுலர் பேஜ் வேணுமா, நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு அவ்வளவுதான். மீன்ஸ் பிடிஎஃப் இல்ல ஏதோ ஒரு இத ஃபார்மட்டா பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். என்னென்ன ஃபார்மட்டுங்க பண்ண முடியும் இல்ல? எனர்ஜி பிடிஎஃப் எக்ஸல் வேற என்ன ஃபார்மட் இருக்கு? இது பிரிண்ட் வந்து ஜெனரலா நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் பண்றதா. லைக் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆயிடும், அவ்வளவுதான். பிரிண்டர்ல போய் பிரிண்ட் ஆயிடும். இல்ல பிரிண்ட் கேக்கல, சேவ் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு கேட்ட. பிடிஎஃப் அது வர சேவ் அதுக்கு வரேன். அது நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அது பாப்போம். சோ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல அந்த ஆப்ஷன்ல வரும் எந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ ஃபைலை முடிச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுத்தாச்சு. பிரிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பெட் ரிப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ எம்பெட் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ்ல வந்து இண்டிவிஜுவலா வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு வெப்சைட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா போர்ட்டல்ஸ் வச்சிருப்பாங்க, ஷேர் பாயிண்ட் போர்ட்டல்ஸ் மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ நான் பவர் பிஐல ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன், இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் போர்ட்டல் இல்லைன்னா வெப்சைட் எல்லாம் வச்சிருக்கேன், திரும்பவும் எனக்கு புதுசா லிங்க் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ரிப்போர்ட்டை ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற பவர் பிஐ சைட்ல இல்ல ஏதாவது மீன்ஸ் வெப்சைட்ல எனக்கு ஹோஸ்ட் பண்ண முடியுமானா அதுவும் பண்ண முடியும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்ல போயிட்டு எம்பெட் கொடுத்துட்டு இப்போ நான் வெப்சைட் ஆர் போர்ட்டல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த HTML பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஐ ஃப்ரேம் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஐ ஃப்ரேம் இல்லைன்னா இது ஒரு வெப்சைட்டோட லிங்க். ஸோ ஐ ஃப்ரேம்னா என்னன்னா, இந்த பர்டிகுலர் கோடை காப்பி பண்ணிட்டு .NET இருக்குல்ல, வெப்சைட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெப்சைட் டெவலப்பர்ஸ்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பர்டிகுலர் லிங்கை யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்ல இந்த பேஜை வந்து ப்ரிவியூ பண்ண வைக்க முடியும். இந்த பர்டிகுலர் பேஜை வந்து வெப்சைட்ல காட்ட முடியும். லைக் ஒரு .NET வெப்சைட்ல அவங்களால டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும் அந்த ஐ ஃப்ரேம் வச்சு. அதே மாதிரி இப்போ ஷேர் பாயிண்ட் வச்சிருக்காங்க ஒரு கம்பெனில அப்படின்னா இதை ஷேர் பாயிண்ட்லயே ஹோஸ்ட் பண்ண முடியும். எம்பெட்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐட்டமை இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல எம்பெட் பண்ணி காட்டுறது, அதான் எம்பெட்பாங்க. ஸோ ஷேர் பாயிண்ட்னா ஷேர் பாயிண்ட்க்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். இந்த லிங்க் நீங்க ஷேர் பாயிண்ட் டெவலப்பர்ஸ்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணி அவங்களோட போர்ட்டல்ல இதை ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது டெவலப்பர் பேக்ல ஒன்று. ஸோ இது இப்போ வேண்டாம், ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடும். இது என்னன்னா ஆண்ட்ராய்ட் போன்ல டெவலப்பர் மோடுன்னு ஒன்று இருக்கும்ல, லைக் நீங்க கோடை சேஞ்ச் பண்றது, கோடை எடிட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு. பட் இப்போதைக்கு போகாதீங்க, இது பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், அதனால இது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் எம்பெட் எவ்வளவுதான். ஜென்ரேட் கியூஆர்னா என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்றதுக்கு. லைக் இப்போ வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒருத்தருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த லிங்கை வந்து அவர் பார்க்க முடியும், அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ண முடியும். இல்ல நான் செக்யூர்டா அந்த லிங்க் அனுப்பணும் அப்படின்னா ஜென்ரேட் கியூஆர் கோட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பர்டிகுலர் லிங்க்கு ஒரு கியூஆர் கோட் டெவலப் கிரியேட் ஆயிடும். இதை நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல டவுன்லோட் பண்ணி நீங்க மெயில்ல எதுக்காக அனுப்பிச்சீங்கன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் காமனா கடைசியில பார்க்கலாம் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸ்போர்ட் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்போர்ட்னா என்னன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கோம், இந்த ரிப்போர்ட்டை ஏதாவது ஆப்ஷன் இருக்கா வேற எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மெயினா 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பவர் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்னா என்னன்னா, பிடிஎஃப் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடும். கரண்ட் வேல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்றீங்க, இந்த ரிப்போர்ட்ல நான் இப்போ பட்ஜெட் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு ஃபினான்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த பேஜ் அந்த செலக்ஷனுக்கு நான் அந்த இதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூஸை வச்சு அது இதாயிடும், எக்ஸ்போர்ட் ஆயிடும். இதுல நான் ஆல்ரெடி ஹைட் பண்ணிருக்கிற பேஜையும் எனக்கு பிரிண்ட் எடுக்கணும்னா அதையும் நான் பண்ணிக்க முடியும். இல்ல ஓப்பன் பண்ணிருக்கிற பேஜை மட்டும் பண்ணணும்னா அதையும் பண்ண முடியும். இல்ல ஒரு பேஜை மட்டும் பிடிஎஃப் எடுக்கணும்னா அதையும் பண்ண முடியும். பவர் பாயிண்ட் என்னன்னா, பவர் பாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ பவர் பாயிண்ட் போயிட்டு
எம்பட் அண்ட் இமேஜின் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, நமக்கு மொத்தம் ஒரு 10 பேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு பேஜையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு பவர் பாயிண்டாவே உங்களுக்கு கொடுத்துரும். நம்ம ட்ரை பண்ணலாம், அது நல்லா இருக்கும். அது ஆக்சுவலா பாக்குறதுக்கு எம்பட் அண்ட் இமேஜின் கொடுத்தேன்னா கரண்ட் விஷுவல் வச்சு நான் கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். இது என்ன பண்ணும்னா, நீங்க பிரசன்டேஷன்ல நிறைய யூசர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ரிப்போர்ட் யூசர்ஸ் வந்து நிறைய ஹையர் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூக்கு வந்து பிரசன்ட் தான் பண்ணுவாங்க, வெப்சைட்டா போய் காட்டாம பிடிஎஃப் பிபிடியா தான் கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இதை பவர் பாயிண்டாவே காட்டிக்க முடியும். இதை நீங்க ஒரு பேஜ் அப்படியும் காட்டலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கு, எம்பட் லைவ் டேட்டா. லைவ் டேட்டானா டேட்டா இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டே பிடிஎஃப் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். நீங்க ஃபில்டர் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி டேட்டா என்ன ஆகுதுன்னு காட்டலாம். ஸோ இட் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு போர்ட்டல்ல இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு பதிலா பவர் பாயிண்ட்லயே நீங்க பார்க்க முடியும். So far any queries? Hello? சார் பிடிஎஃப்லயே ஃபில்டரிங் எல்லாம் எல்லாமே பண்ண முடியும்? இல்ல, பிடிஎஃப்ங்கிறது உங்களுக்கு ரீட் ஒன்லி காப்பில. ஓகே. பிடிஎஃப் ஓட டெஃபினிஷனே ரீட் ஒன்லி தானே. இங்க ரெஃப்ரெஷ் எங்க இருக்கு ஜி? இங்க அதாவது இங்க ஆப்ஷன் இருக்கு ரெஃப்ரெஷ், அதுவா அந்த yellow கலர் ஹைலைட் இருக்குதுவா? என்ன ரெஃப்ரெஷ் பண்ணனும்? சப்போஸ் நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆட்டோ ரெஃப்ரெஷ் இருக்கணும், இல்லனா நானே இதெல்லாம் கிளிக் பண்ணனா ரெஃப்ரெஷ் ஆகணும். எனக்கு கரண்ட் டேட்டாவை இல்ல நம்ம பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் தனி டாபிக் தான். ரெஃப்ரெஷ் தனியா ஒரு நாள் செஷன். ஓகே ஜி, எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன்ஸ்ல கொஞ்சம் இன்னும் டவுட் இருக்கு. அது எப்படி இன்னைக்கு பண்றீங்களா நாளைக்கு சொல்றீங்க? எது ப்ரோ? பெர்மிஷன்ஸ்ல ஆக்சஸ் கொடுக்கிறது இல்லையா? ஆமா, பெர்மிஷன்ஸ். ஆமா, ஆக்சஸ் இன்னைக்கு பாத்துறலாம். ஆக்சஸ் இன்னைக்கு பாத்துருவோம். டேட்டா ரெஃப்ரெஷ் மட்டும் தனியா ஒரு செஷன்ல பாப்போம். சரி. இப்போ வேற எதுனா எடுக்க போறீங்களா இதுல நீங்க டாபிக்ல? இல்ல, இந்த இத முடிச்சிடலாம். இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஓகே ஜி, ஃபினிஷ் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டு குயிக்கா பாத்துறலாம். பெர்மிஷன் தான பார்க்கணும், பாத்துறலாம். சோ நான் பிபிடி மட்டும் எப்படி ஓபன் பண்ணி காட்டு, எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டு. சோ அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சா? சோ ஒரு பேஜும் ஒரு ஸ்லைடா கன்வெர்ட் ஆயிடும். சோ ஷேர்ங்கிறது அகைன் இப்போ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் நான் யாருக்காவது குயிக்கா ஷேர் பண்ண போறேன்னா இங்க அந்த யூசர் நேம் கொடுத்தேன்னா அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஷேர் ஆயிடும். அவங்களால அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். சோ இது போக சாட் இன் டீம்ஸ் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் பிஐ, ஷேர் பாயிண்ட், அந்த அவுட்லுக், ஒன்ட்ரைவ் எல்லாமே வந்து ஒரே கம்பெனியோட ஐட்டம்ஸ். மீன்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ஐட்டம்ஸ். ஸோ எல்லாமே கொலாபரேட்டிவ் தான். லைக் ஒரு கம்பெனில வந்து எல்லாருமே டீம்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்கைப் மாதிரி டீம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை பத்தி அவங்க ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா குயிக்கா அந்த சாட் இன் டீம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அவங்க பேசிக்கலாம். ஒரு யூசர் வந்து சொல்றாரு இந்த ரிப்போர்ட்ல இந்த டேட்டா தப்பா இருக்கு, நீங்க அதுக்கு ரிப்ளை பண்றீங்க, அதெல்லாம் வந்து சாட் பண்ணிக்க முடியும். டீம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டீம்ஸ் எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. சோ இது ஒரு ஆப்ஷன். கெட் இன்சைட்னா என்னன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இது நான் பவர் பி டெஸ்க்டாப்ல சொல்றேன் உங்களுக்கு. கடைசியா அந்த ஃபைனல் டச் வரும்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்றேன். கெட் இன்சைட்னா என்னன்னா, இப்போ நம்ம பவர் பில எவ்வளவு சார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, நான் ஒரு பை சார்ட், ஒரு பார் சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, நீங்க பவர் பிட்டே கேட்கலாம். லைக் எனக்கு இந்த டேட்டால இருந்து என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டா அதுவே சஜஷன் கொடுக்கும். லைக் மேக்ஸிமம் ஆஃப் எம்ப்ளாய் என்னன்னு காட்டலாம், மினிமம் சேலரி எவ்வளோன்னு காட்டலாம், ஆவரேஜ் ஆஃப் சேலரி என்னன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சில சஜஷன் கொடுக்கும். அதான் இன்சைட்ஸ்ங்கிறது. என்னோட டேட்டால நான் அதை இன்சைட்ஸ் எனேபிள் பண்ணல, ஸோ அதனால இது காட்டாது. நம்ம பவர் பி டெஸ்க்டாப்ல பார்க்கலாம். நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம அப்புறம் சொன்ன மாதிரி அந்த எடிட் ஆப்ஷன். லைக் எடிட்னா எடிட் பண்ணீங்கன்னா எடிட் ஆகும். சி ரிலேட்டட் கண்டென்ட்னா இதுதான் அந்த இது. லைக் இப்போ சி ரிலேட்டட் கண்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எந்த பர்டிகுலர் டேட்டா செட்ல இருக்கு வந்திருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். லைக் எப்போ லாஸ்டா ரெஃப்ரெஷ் ஆச்சு, எந்த டேட்டா செட்ல இருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அந்த சி ரிலேட்டட் கண்டென்ட்ல காட்டும். ஓப்பன் லிங்கேஜ் வியூன்னு கொடுத்தோம்னா அகைன் ஒரு டிஃப்ரெண்ட் வியூவை காட்டும். லைக் இந்த ரிப்போர்ட் வந்து இது எனக்கு ரிப்போர்ட், நான் அதை காப்பின்னு இன்னொரு ரிப்போர்ட்டும் டெவலப் பண்ணியிருக்கேன். சாரி, ஒரே ஒரு செகண்ட். டாப் இருக்குது வியூல என்னால ஷேர் பண்ண முடியல. டாப்ல இருக்கிறது என்ன காட்டும்னா இந்த டேட்டா செட், இது எக்ஸல். இந்த எக்ஸல்ல இருந்து இந்த டேட்டா செட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டேட்டா செட்ல இருந்து 2 ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு வியூல காட்டும்.
லிஸ்டா கொடுத்தேன்னா லிஸ்ட்ல காட்டுச்சுல. ஸோ இதுதான் நான் லிஸ்ட் இல்லாம எனக்கு லிங்கேஜா காட்டணும்னா அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த எக்ஸல்ல இருந்து இந்த டேட்டா செட் கிரியேட் ஆச்சு, இந்த டேட்டா செட்ல இருந்து இத்தனை ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உள்ளது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்கு குயிக்கா பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் யூசேஜ் மெட்ரிக்ஸ். யூசேஜ் மெட்ரிக்ஸையும் அகைன் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக். இதை நான் சொல்றேன். இது எதுக்குன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் பவர் பை ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போ எந்தெந்த யூசர் வந்து என் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆடிட் லாக் எடுக்க போறேன். என்னோட யூசர்ஸ் வந்து எத்தனை பேர் இந்த ரிப்போர்ட்டை டெய்லி ஆக்சஸ் பண்றாங்க, எப்படி ஆக்சஸ் பண்றாங்க, மொபைல்ல பாக்குறாங்களா இல்ல லேப்டாப்ல பாக்குறாங்களா, லாஸ்டா ஒரு ஃபியூ டேஸா எத்தனை, ஒரு 20 நாளைக்கு எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கவுண்ட் பார்த்திருக்காங்க ரிப்போர்ட்டை. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர் பில ஒரு ரிப்போர்ட்டாவே உங்களுக்கு காட்டும். ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து மொபைலா இல்ல வெப்பான்னு பாக்குறது, ரிப்போர்ட் பேஜ் எந்த பேஜை பார்த்திருக்காங்கன்னு காட்டுறது. ஸோ கரண்ட்லி நான் யாருக்கும் ஷேர் பண்ணல, இந்த ரிப்போர்ட் யாரும் பார்க்க முடியாது, அதனால பிளாங்கா இருக்கு. ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல வரும்போது நீங்க சிம்பிளா அந்த வியூ யூசேஜ் மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். தனியா அதுக்கு ஒரு லாக்லாம் தேவையில்லை. கிளிக் பண்ணீங்க யூசேஜ் மெட்ரிக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதே கிரியேட் ஆகும். பின் டு டேஷ்போர்ட். டேஷ்போர்டுங்கிறது தனி டாபிக், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டாபிக் வரும்போது நான் பேட்டர்னா தான் போறேன். அந்த ஏரியாவுக்கு போனாதான் அந்த டைம்ல கரெக்டா நமக்கு கவர் ஆக முடியும் அந்த ஏரியா, அந்த ஐட்டம்ஸை. ஸோ இது நம்ம தனியா பார்க்கலாம். வியூ டேட்டா செட்டுங்கிறது அகைன் லைக் நம்மளோட டேட்டா செட், எந்த டேட்டா செட்டுல இருந்து இந்த ரிப்போர்ட் ஓப்பன் ஆச்சு. ஆப்வியஸா இது ட்ரைனிங்கிற ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற இதுதான். இந்த டைம்ல ரெஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ அந்த டேட்டா செட்ல இருந்து நான் புதுசா ஏதாவது ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ண போறேன்னா இங்க இருந்து நான் டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டேட்டா செட் யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்க போறேன்னா ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே யூஐ தான். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த போர்ட்டல் எப்படி இருக்கும், அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது, ஓப்பன் பண்ண ரிப்போர்ட்டை எப்படி ஷேர் பண்றது, அதுல ஒரு சில ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறது, இதுதான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ அகைன் இது வந்து பவர் பிஐ சர்வீஸோட ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதுல இனி வரப்போற செஷன்ஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்க டாபிக்ஸ் பார்ப்போம். எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம் டேட்டாவை, எப்படி ஷெட்யூல் பண்ண போறோம், எப்படி அந்த செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். ஸோ இப்போ சொல்லுங்க சார், என்ன பெர்மிஷன்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னீங்க? செக்யூரிட்டிங்கிற டாபிக் வந்து நம்ம பவர் பை டெஸ்க்டாப்ல எடுத்தோம்ல, எப்படி அந்த ரோ லெவல் ஆக்சஸ் கொடுப்போம், கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி இங்க டேக் பண்ணுவோம்னு மட்டும் பார்ப்போம். லைக் இப்போ நம்ம அங்க வந்து 3 இது கிரியேட் பண்ணோமா? புரியல ஜி, சொல்லுங்க. இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க வந்து சேவ் பண்றீங்க கரெக்ட்டா, ஒரே ஒரு ரிப்போர்ட். அதுல வந்து நான் இந்த லொகேஷன் எனக்கு இந்த டேட்டா தெரியணும், நீங்க சிங்கப்பூர்ல அந்த உங்களுக்கு அதே ரிப்போர்ட் தான் பட் சிங்கப்பூர் டேட்டா தெரியணும். ஆமா. சோ அதுக்கு தான் நீங்க ரூல்ஸ் கிரியேட் பண்றீங்க கரெக்ட்டா. ரூல்ஸ்ல வந்து ஒரு ரோலுக்கு யூஎஸ் சிங்கப்பூருக்கு ஒரு ரோல் வச்சிருப்பீங்க, ஒமானுக்கு ஒரு ரோல் வச்சிருப்பீங்க கரெக்ட்டா. ஆமா ஆமா. அந்த ரோலுக்கு கீழ வந்து எல்லா இமெயில்ஸையும் ஆட் பண்ணுவீங்களா, யூசர்ஸ் ஆட் பண்ணுவீங்களா? யூசர்ஸ் ஆட் பண்ணுவோம். இதான் கான்செப்ட் கரெக்ட்ல? ஆமா. ஓகே ஓகே, அதான் கேட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கான்செப்ட் அதான், பட் அதை எப்படி பண்ணுவோங்கறத நம்ம செஷன்ல லைவா பார்ப்போம். நீங்க எடுக்க போறீங்க சொல்லிட்டா அப்படி கேட்டேன். ஆமா, செக்யூரிட்டி தனியா ஒரு நாள் அந்த செஷன்ல போவோம். அது வந்து டேட்டா ரெஃப்ரெஷ், செக்யூரிட்டி எல்லாம் ஒரே நாள்ல பார்ப்போம். முக்கியமானது அதான் ஆக்சுவலி. இல்ல அதனாலதான் நான் அந்த டாபிக் வைஸா போறது. ஏன்னா இப்போ பவர் பை சர்வீஸ் நான் போர்ட்டல் மட்டும் தான் என்னன்னு பாத்துட்டு இருக்கோம். இப்பவுமே செக்யூரிட்டி பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அதனால இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் பார்த்தாச்சு. ஒரு நாள் போகும்போது அந்த செக்யூரிட்டி எப்படின்னு பார்ப்போம், இன்னொரு நாள் போகும்போது எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா ஓரளவு நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ நீங்க காமிச்சீங்களா ஒரு பல்க், ஐ மீன் ஒரு ரிப்போர்ட்டோட ஆடிட் எடுக்கலாம், இது பண்ணலாம். ஆமா. இப்போ நான் பல்க் ரிப்போர்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணலாம், பல்க் ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும், அது மாதிரி. அதாவது தனித்தனி ரிப்போர்ட் ஒரே நேரத்துல ஒரே யூசருக்கு 4-5 ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றது, அதெல்லாம் வந்து தனி டாபிக் வச்சிருக்கீங்களா இல்ல அது இல்ல? அதுக்கு வந்து ஆக்சுவலா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே ஆப்ஷன் தான். லைக் சிம்பிளா அந்த இங்க செட்டிங்ஸ் நான் உனக்கு கடைசியா எடுப்பேன்னு சொன்னேன்ல, சோ அதுல வரும் எல்லாமே. ஓகே, அதுக்கு வந்து பவர் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. ஓகே, சோ பட் அகைன் குயிக்கா நம்ம ஆல்ரெடி பவர் பை சர்வீஸ்ல வந்ததுனால நான் ஒரு டெமோ மட்டும் கொடுத்துறேன். லைக் நம்ம மினி ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ண போறோம்னு சொன்னேன்ல, சோ ஆல்மோஸ்ட் we are nearing the எண்ட்ல 14th day செஷன் வந்துருச்சு. இன்னும் 2-3 நாள் தான் நமக்கு இந்த செஷன் போகும். அதுக்கப்புறம் மினி ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். சோ ஜென்ரலா எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். மேபி சம் சாம்பிள் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் நீங்க டெவலப் பண்ணுவீங்க. மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நீங்களே டெவலப் பண்ணுவீங்க. நான் ஹிண்ட் கொடுத்துருவேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க டெவலப் பண்ண போறது இந்த டேஷ்போர்ட் தான். டேட்டா நானே கொடுத்துருவேன், எங்க இருந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. டேட்டா லைவ் டேட்டா தான். ஸோ டேட்டா எங்க இருந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுவேன், எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிடுவேன். இதை தான் நீங்க 2-3 நாள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 2 or 3 days நம்ம இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அகைன் மீது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு கவர் பண்ணலாம். அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, லெட்ஸ் கனெக்ட் டுமாரோ. தேங்க்யூ.